Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. எக்ஸசைஸ் 5.5ல உள்ள 1 மார்க் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? எக்ஸசைஸ் 5.5 ப்ராப்ளம் நம்பர் 1. The area of the triangle formed by the points -5, 0, 0, -5 and 5, 0 is. ஸோ இங்கே வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை வந்து ஏபிசி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏ வந்து -5, 0, பின்ற பாயிண்ட் வந்து 0, -5 அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 5, 0. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்க போகிறேன்? x1, y1, x2, y2, அதே மாதிரி C வந்து x3, y3. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is equal to 1/2 into, ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க x1, x2, x3 போட்டுட்டு திரும்ப x1 வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே வந்து y1, y2, y3, திரும்ப வந்து y1. ஸோ எப்படி பண்ணணும்? அதாவது half into x1, y2 minus of x2, y1 plus x2, y3 minus of y2, x3 plus x3, y1 minus of y3, x1. So that is equal to, இப்போ substitute பண்ணுங்க values. So பண்ணா என்ன வந்து கிடைக்கும்? x1, x2, x3. So -5, 0, 5, திரும்ப வந்து x1, so -5. அடுத்து y1, y2, y3. 0, -5, 0, அடுத்து வந்து 0. சரிங்களா? So that is equal to, இதை வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்? -5 into -5, 25 வந்து கிடைக்குமா? ஸோ 25, இதை ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்து கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ +0 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 0 into 0, 0, மைனஸ் ஆஃப் 5 into 5, 25. இங்கே மைனஸ் இருக்கு, -25, ஏற்கனவே இங்கேயும் வந்து ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ +25 வந்து இங்கே வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 0 into -5, 0, -5 into 0, 0. ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into, ஸோ இங்கே 25 + 0வா 25 தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் 0 + 25, 25 தான் வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 into 50. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 25. ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இது வந்து எங்கே வந்து இருக்கு? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 2. A man walks near a wall such that the distance between him and the wall is 10 units. Consider the wall to be the y-axis. The path traveled by the man is. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு மேன் வந்து ஒரு சுவர்ல இருந்து நடக்கிறாப்புல. சரிங்களா? சுவருக்கு பக்கத்தில் வந்து நடக்கிறாப்புல. அந்த மேனுக்கும் அந்த வாலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒய் ஆக்சிஸை வந்து அந்த சுவரா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணலாம். எப்படி வந்து இருக்கும்? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ மேன் வந்து பார்த்தீங்கன்னா வால்ல இருந்து நடக்கிறாப்புல. வால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நடந்திருக்காங்க? 10 யூனிட்ஸ். ஸோ இங்கேருந்து 10 யூனிட்ஸ் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 10 யூனிட்ஸ் நடந்திருக்கலாம். இங்கே வந்து 10 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து 10 வந்து நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வேணால் நடந்திருக்கலாம். பட் இது வந்து எதை வந்து மீன் பண்ணுது? அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற லைனை வந்து மீன் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 3. The straight line given by the equation x is equal to 11 is. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒய் ஆக்சஸ். தி ஸ்ட்ரைட் லைன் கிவன் பை தி ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. ஸோ இங்கே 11 அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு லைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் x is equal to 11 வந்து மீன் பண்ணுது. ஸோ இந்த லைன் வந்து எப்படி வந்திருக்கு? இங்கே வந்து பாருங்க, இது வந்து parallel to y axis வந்திருக்கா? ஸோ x is equal to 11 வந்து எதுக்கு வந்து parallel வந்திருக்கு? y axisக்கு வந்து parallel வந்திருக்கு.
ஸோ இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ மித்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, parallel to x axis. parallel to x axisனா அந்த லைன் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா parallel to x axis. ஸோ இதுவாக வந்து அந்த லைன் வந்து இல்லை. parallel to y axis, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா parallel to y axis தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து passing through the origin. originனா 0,0. இதில் வந்து இந்த லைன் வந்து பாஸ் ஆகிருக்கா? இல்லை, ஏன்னா x is equal to 11ல, ஸோ பாஸ் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, passing through the point 0,11. 0,11னா 0 இங்க இருக்கு, 11 வந்து இங்க வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி வந்து இருக்கும் இந்த லைனு. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா parallel to y axis. Exercise 5.5 problem number 4. If 5,7, 3,p and 6,6 are collinear, then the value of p is. இங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து collinear அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த 3 points lie on the same line அப்படின்னு வந்து அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 points ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னா இந்த லைன்ல வந்து லொகேட் ஆயிருக்கு, சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்ஸும் 5,7, நெக்ஸ்ட் 3,p, அடுத்து வந்து 6,6. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இது மூலமா நம்ம வந்து வேல்யூ ஆஃப் பி வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன்ற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5,7 வந்து கொடுத்துருக்காங்க. பின்ற பாயிண்ட் வந்து 3,p. ஸோ இதை வந்து x1 y1 அண்ட் இதை வந்து x2 y2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லோப் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, y2 மைனஸ் ஆஃப் y1 டிவைடட் பை x2 மைனஸ் ஆஃப் x1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2ன்றது வந்து p. ஸோ p மைனஸ் ஆஃப் y1 வந்து 7 டிவைடட் பை x2 வந்து 3, x1 வந்து 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் ஆஃப் 7 பை இது ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் -2 வந்து கிடைக்குமா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு பின்ற பாயிண்ட் வந்து 3,p. இப்போ இது வந்து x1, இது y1. அதே மாதிரி c வந்து பார்த்தீங்கன்னா 6,6. இது x2, y2வா? ஸோ இப்போ வந்து இதே ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2ன்றது வந்து 6. ஸோ 6 மைனஸ் ஆஃப் p டிவைடட் பை x2. x2ன்றது வந்து 6. ஸோ 6 மைனஸ் ஆஃப் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆஃப் p பை 6 மைனஸ் 3 வந்து 3 வந்து கிடைக்குமா? இப்போ கொலினியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு வந்து ஈக்குவல். ஸோ அதை ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுவோமா? தட் இஸ் p minus of 7 by minus 2 is equal to என்னது 6 minus of p by 3. cross multiply பண்ணுங்க. பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3 into p, 3p வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 into 7, 21 வந்து கிடைக்கும். So that is equal to minus 6 into 2 வந்து minus of 12. நெக்ஸ்ட் minus 2 into minus of p plus 2p வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த p வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா minus 2p ஆகிடும். 3p minus 2p வந்து வெறும் p வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏற்கனவே minus 12 வந்து இருக்கு. இந்த minus 21 வந்து அந்த சைட் கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும்? plus 21 வந்து கிடைக்கும். ஸோ minus 12 plus 21 ஆன்சர் வந்து 9. ஸோ p ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. இது வந்து எங்கே வந்திருக்கு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 5. The point of intersection of 3x minus y is equal to 4 and x plus y is equal to 8 is. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு லைனோட ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, அடுத்தது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணாலே போதும் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒய் வந்து கேன்சல் ஆயிருமா? ஸோ என்ன கிடைக்கும்? 4x is equal to 12 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். therefore x is equal to 12 by 4 which gives 3. ஸோ x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது x plus y is equal to 8. அதாவது 3 plus y is equal to 8. therefore y is equal to 8 minus 3 which gives 5. ஸோ x, y. ஸோ that is equal to 3, 5. ஸோ இது வந்து எங்கே வந்திருக்கு? ஆப்ஷன் சி. அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 6. The slope of the line joining 12,3, 4,a is 1 by 8. Then the value of a is. ஸோ இங்கே வந்து ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லோப் m is equal to என்னது
1/8 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து AB அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். Aன்ற பாயிண்ட் வந்து 12,3, Bன்ற பாயிண்ட் வந்து 4,A. இது வந்து x1, இது y1. அதே மாதிரி இது வந்து x2, y2. சோ இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து என்னது? ஸ்லோப் m is equal to y2 minus y1 divided by x2 minus of x1. So slope m இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1/8 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So that is equal to இப்போ y2 க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? a வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So a minus of 3 divided by 4 minus of 12. So 1/8 is equal to a minus of 3 by 4 minus 12 வந்து minus 8 வந்து கிடைக்கும். 8 cancel ஆயிரும். So 1 is equal to என்னது? a minus 3 by minus 1. இந்த minus 1 வந்து மறக்கக்கூடாது. plus 1 வந்து நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? So இப்போ cross multiply பண்ணும்போது என்ன வந்து கிடைக்கும்? a minus 3 வந்து minus 1 க்கு வந்து equal. So therefore a is equal to minus 1 plus 3. So that is equal to 2. So a யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2. எங்க இருக்குது? ஆப்ஷன் D. So D வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 7. The slope of the line which is perpendicular to a line joining the points 0,0 and minus 8,8 is இங்க என்ன கேட்டிருக்காங்க? அதாவது ஸ்லோப் வந்து கேட்டிருக்காங்க of the line which is perpendicular அப்படின்றத வந்து மறக்க கூடாது. சரிங்களா? parallel perpendicular அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து AB அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். minus 8,8. So இது வந்து என்னது? x1, y1. அதே மாதிரி Bன்ற பாயிண்ட் வந்து x2, y2. இப்போ ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஸ்லோப் ஆஃப் AB. இத வந்து m1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். So that is equal to y2 minus of y1 divided by x2 minus of x1. So substitute பண்ணா என்ன கிடைக்கும்? 8 minus of 0 divided by minus 8 minus of 0. So that is equal to 8 by minus 8 வந்து கிடைக்கும் which gives minus 1. So இது வந்து நார்மல் லைனோட ஸ்லோப். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லைனுக்கு வந்து ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா வந்திருக்கு அதோட ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அப்படினா இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் AB. சோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? -1 by ஸ்லோப் ஆஃப் AB. இதை இன்வெர்ஸ் பண்ணனும் அதே மாதிரி மைனஸ் சைன் வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? So that is equal to -1 by slope of AB வந்து -1. So -1 divided by -1 வந்து என்ன கிடைக்கும்? 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? So இதுதான் வந்து ஆன்சர். So இது எங்க இருக்கு? ஆப்ஷன் B. So அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 8. If the slope of the line PQ is 1/√3, then the slope of the perpendicular bisector of PQ is. இங்க என்ன கேட்டிருக்காங்க? அதாவது ஒரு லைன் வந்து PQ அப்படின்ற லைன் வந்து இருக்கு. இதோட ஸ்லோப் m1 வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1/√3 க்கு வந்து ஈக்குவல். இதோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து இருக்கு பாத்தீங்களா? இந்த லைனோட ஸ்லோப் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து எப்படி வந்து இருக்கும்? m1 into m2. இது வந்து -1 வந்து ஈக்குவலா வந்து இருக்குமா? சோ இங்க வந்து என்ன வந்து கொடுத்திருக்காங்க? m1 அப்படின்றது வந்து 1/√3. So m1 into m2 is equal to -1. m2 அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So 1/√3 into m2 is equal to -1. So therefore m2 is equal to என்னது? -1 into இந்த √3 வந்து அங்கே போயிடுமா? So -√3. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் PQ. இந்த லைனோட ஸ்லோப் வந்து இதுதான். சரிங்களா? ஆப்ஷன் B வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 9. If A is a point on y axis whose ordinate is 8 and B is a point on x axis whose abscissa is 5, then the equation of the line AB is. இங்க வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் AB வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி x and y axis வந்து டிரா பண்ணிக்கோங்க. சோ இது x axis அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து y axis.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க a is a point on y axis aன்ற பாயிண்ட் வந்து y axisல வந்து இருக்கு இதோட ஆர்டினேட் வந்து கொடுத்திருக்காங்க 8 so 8 அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு அப்படினா 0,8 அப்படினு வந்து அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி bன்ற பாயிண்ட் வந்து எங்க இருக்கு x axisல வந்து இருக்கு இதோட ஆக்சிஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 5 so 5 னா என்ன அர்த்தம் 5,0 சரிங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் find the equation of the line AB இது வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ இது வந்து ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான் இது வந்து என்னது இன்டர்செப்ட் அதாவது a என்ற இன்டர்செப்டோட வேல்யூ அதே மாதிரி இது வந்து b என்ற இன்டர்செப்டோட வேல்யூ சோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது x/a + y/b = 1 சோ x by இன்டர்செப்ட் ஆஃப் a வந்து என்னது 5 க்கு வந்து ஈக்குவல் சோ x/5 + y by இங்க என்ன கொடுத்திருக்காங்க 8 so y/8 is equal to 1 so cross multiply பண்ணுங்க பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 8x plus 5y கீழ denominatorல வந்து LCM எடுத்த பிறகு தான பண்ண முடியும் so இதுக்கு வந்து LCM வந்து எடுத்தோம்னா 40 வந்து கிடைக்கும் so that is equal to 1 so therefore 8x plus 5y is equal to என்னது 40 so இது வந்து எங்க வந்திருக்கு equation 1 option A வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க Exercise 5.5 problem number 10. The equation of the line passing through the origin and is perpendicular to the line 7x minus 3y plus 4 is equal to 0 is. இங்க வந்து ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஈக்குவேஷன் வந்து ஆரிஜின்ல வந்து பாஸ் ஆகுது அதாவது 0,0ல வந்து பாஸ் ஆகுது அதே மாதிரி அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்து இருக்கு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் வந்து எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்திருக்காங்க 7x minus 3y plus 4 is equal to 0. So, இது மூலமா slope வந்து கண்டுபிடிச்சிடலாமா slope is equal to என்னது minus of a by b aன்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது coefficient of x தான் வந்து a bன்றது வந்து coefficient of yன்றது தான் b ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்ம்ல வந்து இருக்கு ax plus by plus c is equal to 0 சரிங்களா so that is equal to என்ன கிடைக்கும் minus 7 by minus of 3 so minus minus cancel ஆயிடும் 7 by 3 வந்து கிடைக்குது சரிங்களா அதாவது slope of இந்த லைன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு நம்ம கண்டுபிடிக்க போற ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா வந்திருக்கு சோ பெர்பெண்டிகுலர் லைனோட ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது is equal to minus 1 by slope of in the given line so slope of given line வந்து என்னது 7 by 3 so that is equal to minus of 3 by 7 so இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ தெரியும் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து தெரியும் அதாவது 0,0 அப்படின்ற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது So, இது வந்து x1 இது வந்து y1 so இப்போ ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்லோப் வந்து கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் y minus y1 is equal to m into x minus of x1 so that is y minus of y1 ன்றது வந்து 0 so that is equal to m வந்து minus 3 by 7 into x minus of x1 ன்றது வந்து 0 so இப்போ வந்து cross multiply பண்ணோம்னா என்ன வந்து கிடைக்கும் 7 into y 7y வந்து கிடைக்கும் இங்க 0 தான் இருக்கு சோ அப்படியே வந்து விட்டுருங்க so that is equal to minus 3 into x minus 3x so இப்போ இந்த 3x வந்து இந்த சைடு வந்து கொண்டு வந்தேனா 3x plus 7y is equal to 0 வா so இது வந்து எங்க வந்திருக்கு ஆப்ஷன் C அது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க Exercise 5.5 problem number 11 Consider 4 straight lines. இங்க வந்து 4 straight line கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க எந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இங்க வந்து பாருங்க parallel perpendicular அந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க சோ அப்படினா நம்ம வந்து என்ன பண்ணனும் இந்த லைன்ஸ் கான ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து L1 சோ இதுக்கான ஸ்லோப் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனை எப்பவும் வந்து இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க ax plus by plus c is equal to 0 so இப்படி எழுதிட்டோம்னா ஸ்லோப் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம் ஸ்லோப் is equal to என்னது minus a by b அதாவது coefficient of x by coefficient of y அதுக்கு முன்னாடி மைனஸ் சைன் வந்து இருக்கணும் சரிங்களா சோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதுறது 4x minus 3y plus 5 is equal to 0 வா so therefore slope of L1 இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் minus of a by b னா minus of 4 by minus of 3 so that is equal to 4 by 3 வந்து கிடைக்கும் சரிங்களா so இதுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கான ஸ்லோப் இப்போ L2 கான ஸ்லோப் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம்
ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3x, இந்த 4y வந்து அந்த சைட் போகும்போது -4y minus 1 is equal to 0. So therefore slope of L2 இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் minus of a by b, -3 divided by minus of 4. So that is equal to 3 by 4. Next வந்து slope of line L3. So இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 4y plus 3x சரிங்களா? ஸோ அப்படின்னா 3x plus 4y minus 7 is equal to 0. So slope of L3. So that is equal to என்னது? Minus of a by b minus of 3 by 4 வந்து ஈக்குவல் சரிங்களா? So that is equal to minus of 3 by 4 தான். அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து L4 ஓட ஸ்லோப். இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்காங்க 4x plus 3y minus 2 is equal to 0. So slope வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? Slope of L4. So that is equal to minus of a by b அப்படின்னா 4 by 3. ஸோ இப்போ இந்த 4ஐ வந்து பாருங்க. ஸோ இது பார்க்கும்போது என்ன தெரியுது? இது வந்து 4 by 3, இது வந்து 3 by 4. அதே மாதிரி மைனஸ் சைன் வந்து இருக்கு. அப்படின்னா இதுவும் பெர்பெண்டிகுலரா? ஏன்னா m1 into m2 வந்து -1 வந்து கொடுக்குது பாருங்க. அதாவது 4 by 3 into -3 by 4 வந்து -1க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஸ்லோப்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி இந்ததும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. L2வும் L4வும் 3 by 4 into -4 by 3 -1 வந்து கிடைக்குதா? அப்படின்னா L2வும் L4வும் வந்து பெர்பெண்டிகுலர். L2 is perpendicular to L4. parallel அப்படின்றது வந்து எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும்? எந்த ஸ்லோப் வந்து சேமா ஈக்குவலா வந்து இருக்கோ அப்பதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இங்க 4 வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. ஸோ parallelன்ற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையே வந்து ஆகல சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்றதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒன்று வந்து பார்த்தோம்னா L1 is perpendicular to L3. அந்த கண்டிஷன் வந்து இங்க வந்து கொடுக்கல. எந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க? L2 is perpendicular to L4. அந்த கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 12. A straight line has equation 8y is equal to 4x plus 21. Which of the following is true? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எல்லாமே வந்து ஸ்லோப்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி y இன்டர்செப்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல அந்த ஃபார்ம்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து இது வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8y வந்து 4x plus 21க்கு வந்து ஈக்குவல். நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து தெரியுமா? y is equal to mx plus c-ஆ? mன்றது வந்து ஸ்லோப்பை வந்து குறிக்கும். அதே மாதிரி cன்றது வந்து என்னது? y இன்டர்செப்ட். ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த ஃபார்ம்க்கு வந்து கொண்டு வந்துடணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே இருக்க ஈக்குவேஷனை வந்து 8னால டிவைட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும்? y is equal to 4 by 8x plus 21 by 8 அப்படி வந்து கிடைக்குமா? ஸோ இப்போ வந்து பாருங்க mன்றது வந்து ஸ்லோப்பு. ஸோ எம்முக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வந்திருக்கு? 4 by 8 வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் m is equal to என்னது? 4 by 8 which gives 1 by 2. ஸோ that is equal to 0.5. ஸோ ஸ்லோப்ன்றது வந்து 0.5 இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட்ன்றது வந்து இந்த c சரிங்களா? ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? c is equal to 21 by 8க்கு வந்து ஈக்குவல். ஸோ 21 வந்து 8னால டிவைட் பண்ணுங்க. 2 times 16 வந்து கிடைக்குமா? ரிமைனிங் 5. ஸோ 50. 6 times வந்து 48 வந்து கிடைக்கும். 20 ரிமைனிங் சரிங்களா? 2 times வந்து 16 அடுத்து 45 சரிங்களா? ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண என்ன கிடைக்கும்? 2.6 வந்து கிடைக்கும். ஸோ இன்டர்செப்ட் வந்து 2.6. ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்க வந்து இருக்கு? ஸ்லோப் 0.5, y இன்டர்செப்ட் வந்து 2.6. ஆப்ஷன் ஏ. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 13. When proving that a quadrilateral is a trapezium, it is necessary to show. இப்போ ஒரு குவாடிலேட்ரல்னா என்னது? 4 சைட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி க்ளோஸ்டு சைட்ஸ் வந்து இருக்கணும். அதுதான்
குவாடிலேட்ரல். இப்போ ஒரு குவாடிலேட்ரல் ட்ரெப்பீசியம் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து எதை வந்து ப்ரூவ் பண்ணணும்? ட்ரெப்பீசியம் வந்து பார்க்க வந்து எப்படி வந்திருக்கும்? அதோட ஃபிகர் வந்து இந்த மாதிரி வந்திருக்குமா? அதாவது ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த 2 சைடும் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பேரலா வந்து இருக்கும். இன்னொரு 2 சைடு ஆப்போசிட் பேர்ஸ் வந்து இருக்குல்ல, இது வந்து நான் பேரலா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரெப்பீசியம்க்கான கண்டிஷன். ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா 2 சைட்ஸ் ஆர் பேரலல். 2 சைட்ஸ்னா இதுல எந்த 2 சைடு வேணா எடுத்துக்கலாம். இந்த சைடு இந்த சைடுக்கு பேரலா? இல்ல, இருக்காது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் 2 பேரலல் அண்ட் 2 நான் பேரலல் சைட்ஸ். இது வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. 2 பேரலல் சைட்ஸ் வந்து இருக்கா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சைடு, இது வந்து செகண்ட் சைடு. 1 and 2 இஸ் பேரலல். அதே மாதிரி 2 நான் பேரலல் சைட்ஸ். அதாவது 3 இஸ் நாட் பேரலல் டு சைடு 4. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். 1 and 2 வந்து பேரலா வந்து இருக்கு. 3 and 4 வந்து பேரலா வந்து இருக்காது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆல் சைட்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். ட்ரெப்பீசியம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்ல வந்து இருக்காது. இருக்கணும் அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஒன்லி ஆப்ஷன் வந்து பி. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. Exercise 5.5 problem number 14. When proving that a quadrilateral is a parallelogram by using slopes, you must find quadrilateral ஆனது 4 sides இருக்கும். அதே மாதிரி close sides வந்து இருக்கும். அதுதான் quadrilateral. Quadrilateral வந்து parallelogram வந்து கொடுத்திருக்காங்க. So parallelogram வந்து எப்படி வந்து இருக்கும்? இதோட figure இந்த மாதிரி வந்து இருக்குமா? Opposite sides வந்து parallel வந்து இருக்கும். அதாவது இந்த சைடு வந்து இந்த சைடுக்கு parallel வந்து இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கு வந்து parallel வந்து இருக்கும். Opposite sidesக்கு வந்து parallel வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோப்ஸ் நம்ம எதுக்காக வந்து ஃபைண்ட் பண்ணணும்? த ஸ்லோப்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சா வந்து போதுமா? போதாது. த ஸ்லோப்ஸ் ஆஃப் 2 பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ். அப்படின்னா இப்போ ஏபி சிடி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸ்லோப்ஸ் ஆஃப் 2 பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து ஸ்லோப் ஆஃப் சிடிக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கணும். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து ஸ்லோப் ஆஃப் பிடிக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தா தான் இது வந்து parallelogram. ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி எக்ஸாக்டா வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஸ்லோப்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கனால இந்த 2 தான் நம்ம செக் பண்ணாலே போதும். இங்க வந்து லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவசியம் இல்லை. போத் த லென்ஸ் அண்ட் ஸ்லோப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. Exercise 5.5 problem number 15. 2,1 is the point of intersection of two lines. இப்போ 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 2 லைன். இந்த 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2,1. இந்த 2 லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷன்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் கரஸ்பாண்டிங் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 3. ஸோ எக்ஸ்ன்றது வந்து 2, ஒய்ன்றது வந்து 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 மைனஸ் 1 மைனஸ் 3. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? மைனஸ் 2க்கு வந்து ஈக்குவல். இங்க 0 கொடுத்துருக்காங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தப்பா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. இங்க 2வும் 1மா? ஸோ 2 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus y is equal to 7. So 3 into 2 plus 1 so that is equal to என்னது? 6 plus 1. 7க்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கு. சரிங்களா? So right answer is option B. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் தான் இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ரெண்டுதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ஸோ நீங்க வந்து இதை கூட செக் பண்ணிக்கலாம். 3x plus y கொடுத்துருக்காங்க. 3 into 2 plus y வந்து 1. So that is equal to 7. ஸோ இங்க 3 கொடுத்துருக்காங்க. இது சாட்டிஸ்ஃபை ஆகல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க x மைனஸ் ஒய்யா. ஸோ 2 மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 7. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.